தேர்தலிலே எறும்பை போல சுறுசுறுப்பாக, தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னால் அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தேர்தலிலே அந்த வலிமை உலகத்திலே இருக்கின்றது, அந்த திறமை உலகத்திலே இருக்கின்றது. ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான், சட்டமன்றத்தில் பேசுறான். ஐயோ, ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே? நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்குமே கவலை? நான் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது. மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள், இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். ஆஹா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்றுதான் என்ற கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபடிகள் செய்ய முடியாது. இது உணர்வுபூர்வமான கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம். அதிமுகவை அழிக்க பொன்முடிச்சம்பல் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலே, புரட்சித் தலைவர் இருக்கின்ற காலத்திலே திரு கருணாநிதி எவ்வளவோ முயற்சி செய்தார். அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்முடிச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார். அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா. எவ்வளவு பிரச்சனை உருவாக்கினார்கள் அம்மா. இந்த இயக்கத்துக்கு வந்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்கம் 2ஆக பிளவுபட்ட போது எப்படியாவது கருணாநிதி துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அழிப்பதற்கு. ஆனால் பொன்முடிச்சம்பல் புரட்சி தலைவர் அந்த தெய்வத்தினுடைய ஆசியாலும் அருளாலும் அதிமுக ஒன்றாக இணைந்தது. அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். திரு கருணாநிதினாலே முடியல, அதிமுக வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். அதிமுகவை உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும். சில துரோகிகள், எட்டப்பர்கள் திமுகவோடு சேர்ந்து அம்மா ஆட்சி கவிழ்க்க நினைத்தார்கள். மக்களால், மக்களுடைய ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியை தொடர வைத்தோம்.